ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாட்னியில் கிளாஸ் நம்பர் 5 லெசன் நம்பர் 4 புரோட்டிஸ்டா கிங்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஆர்ஹெச் விட்டேக்கருடைய 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பற்றி நம்ம பேசிக்கான கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்ற வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோம். அவர் எதன் அடிப்படையில் வந்து ஆர்கானிசம் எல்லாத்தையுமே கிளாஸிஃபை பண்ணார் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம படித்தோம். அடுத்தது அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஈச் கிங்டம், ஒவ்வொரு கிங்டத்தை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக படிச்சுட்ருக்கோம். ஸோ போன கிளாஸில் வந்து மொனிரா கிங்டம் பற்றி படித்தோம். இந்த கிளாஸில் வந்து புரோட்டிஸ்டா கிங்டம் பற்றி படிக்க போகிறோம். 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் மொனிரா கிங்டம், புரோட்டிஸ்டா கிங்டம், அடுத்தது ஃபங்கை கிங்டம். இது வந்து ஓரளவுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டு. பட் அடுத்து வரக்கூடிய பிளான்ட் கிங்டமாக இருக்கட்டும் இல்லை அனிமல் கிங்டமாக இருக்கட்டும், இந்த 2 லெசன் ரொம்ப இந்த 5 கிங்டமில் பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது புரோட்டிஸ்டா, மொனிரா, ஃபங்கை இது வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. நம்ம ஆக்சுவலாக நம்மளோட கண்டென்ட்டில் டெப்த்தாக தான் கொடுத்துருப்போம். பட் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ புரோட்டிஸ்டா கிங்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து ஆர்கனைசத்தை எப்படி கிளாஸிஃபை பண்ணார்? ஸோ ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாரு. எதன் அடிப்படையில்? செல், அதாவது செல் அடிப்படையில். ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான செல் வந்து இருக்குது அதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் 2ஆக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்ஸ், இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூகேரியாட்ஸ். ஸோ ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னா, ஸோ ப்ரோகேரியட்ஸில், அதாவது ப்ரோகேரியட் செல் அப்படின்னா அதில் என்ன இருக்காது? நியூக்ளியஸ் என்பது இருக்காது. வளர்ந்த செல் நுண்ணுறுப்புகள் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்லை தான் நம்ம ப்ரோகேரியட் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் வந்து நியூக்ளியஸ் மற்றும் வளர்ந்த நுண்ணுறுப்புகள் கொண்ட செல்லை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? யூகேரியட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது எந்த உயிரினங்கள் வந்து ப்ரோகேரியட்டிக் செல்லை வந்து வச்சுருக்கோ அந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டார்? அவர் மொனிரா கிங்டமுக்கு கீழே கொண்டு வந்துட்டார். ஓகே, மீதி இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் யூகேரியட் வகையான செல்லை தான் வச்சுருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது யூகேரியட்ஸு மீதி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் அகைன் வந்து பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார்னு பிரிக்கிறாரு. ஒற்றை செல் உயிரினம், பல செல் உயிரினம். அதாவது மொனிரா கிங்டமில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒற்றை செல் உயிரினம் தான். என்ன மாதிரியான செல் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியட்டிக் செல்லை வந்து வச்சுருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா. அதை நம்ம ஆல்ரெடி மொனிரா கிங்டமில் படித்தாச்சு. ஸோ யூகேரியட்டை வந்து அவர் 2ஆக பிரிக்கிறார், யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார். ஓகேவா? ஸோ எந்த உயிரினம் வந்து ஒற்றை செல் உயிரினமாகவும் அந்த ஒற்றை செல்லும் எப்படி இருக்குமா? யூகேரியட்டாக இருந்ததுன்னா அப்படி இருக்கக்கூடிய உயிரினத்தை அவர் எந்த கிங்டம் கீழே கிளாஸிஃபை பண்ணுறாரு? புரோட்டிஸ்டா கிங்டம் கீழே கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஸோ அப்போ புரோட்டிஸ்டா கிங்டமில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து ஒரு செல் உயிரினமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அது யூகேரியட்டிக் உயிரினம். அந்த ஒரு செல்லும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூகேரியட்டிக்காக இருக்கணும். யூகேரியட்டிக் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், கோல்கே உறுப்பு இருக்கும், லைசோசோம் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், பிளாஸ்டிக், இந்த மாதிரி வளர்ந்த செல் நுண்ணுறுப்புகள் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து புரோட்டிஸ்டா கிங்டம் கீழே போட்டுட்டாரு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த புரோட்டிஸ்டா கிங்டமை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அகைன் வந்து செல்வால் அடிப்படையில் உயிரினங்களை வந்து 2ஆக பிரிச்சிருப்பார். செல்வால் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பிளான்ட்டு மற்றும் ஃபங்கை கிங்டம் கீழே வச்சுருப்பார். செல்வால் இல்லை அப்படின்னா அதை வந்து அனிமல் கிங்டம் கீழே வச்சுருப்பார். அகைன் இதை 2த்தையும் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பார்? மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அடிப்படையில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஓகே, ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா அதாவது தனக்குத்தானே உணவை தயார் செய்து கொள்வது, ஃபோட்டோசிந்தட்டிக் முறையில் உணவை தயார் செய்து கொள்ளக்கூடிய உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸு. ஸோ பிளான்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டாரு. அடுத்தது ஹெட்டிரோட்ராஃபிக் உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டார். ஓகே, ஸோ இந்த
மாதிரி தான் ஆர்ஹெச் விட்டேக்கர் இங்கே இருக்கக்கூடிய உயிருள்ள ஜீவராசிகளை வந்து 5 கிங்டமுக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணிட்டார். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி மொனிரா கிங்டம் படித்தாச்சு. இன்றைக்கி வந்து புரோட்டிஸ்டா கிங்டம் பற்றி படிக்க போகிறோம். ஸோ நல்லா நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜஸ்ட்டு பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் புரோட்டிஸ்டா கிங்டமில் தெரிஞ்சால் போதுமானது. மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை இந்த 3 கிங்டம்லேயும் பேசிக்கான விஷயம். எது பேசிக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாடி ஆர்கனைசேஷன், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செல் ஆர்கனைசேஷன், பாடி ஆர்கனைசேஷன், செல் வால் இருக்குமா இல்லையா, அடுத்தது மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஒரு சில எக்ஸாம்பிள். ஓகேவா, ஸோ இந்த 5 விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதாவது மொனிரா கிங்டமாக இருக்கட்டும், புரோட்டிஸ்டாவாக இருக்கட்டும், ஃபங்கையாக இருக்கட்டும், நான் இந்த சொல்கிற இந்த 5 விஷயங்கள் மட்டும் தெரியாமல் போயிடாதீங்க. டைம் இருந்தால் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. பட் இந்த 5 விஷயம் தான் பேசிக்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே என்ன மாதிரியான செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே என்ன யூகேரியட்ஸ். ஓகே, மொனிரா வந்து ப்ரோகேரியட்ஸு, புரோட்டிஸ்டா பார்த்தீங்கன்னா யூகேரியட் வகை செல்லை சார்ந்தது. ஓகேவா, அடுத்தது என்ன மாதிரியான பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரான்னு கேட்டிங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கனிசம். அடுத்தது செல்வால் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலதில் செல்வால் இருக்கும், ஒரு சிலதில் செல்வால் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டைஆட்டம் என்பது ஒரு புரோட்டிஸ்டா வகையை சார்ந்த ஒரு நுண்ணுயிரி தான். இதில் செல்வால் வந்து இருக்கும். அதே போல் வந்து அமீபாவாக இருக்கட்டும், பேராமீஷியமாக இருக்கட்டும், யூக்ளினாவாக இருக்கட்டும், இதிலலாம் செல்வால் வந்து இருக்காது. ஓகே, அடுத்தது மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனாக இருக்கலாம், ஒரு சிலது ஹெட்டிரோட்ராபிக் நியூட்ரிஷனாக இருக்கலாம். 2 வகையான நியூட்ரிஷனும் இந்த புரோட்டிஸ்டா கிங்டமில் பாசிபிள். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன, ஸோ சிறந்த புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமீபா இதுதான் மிகச்சிறந்த எக்ஸாம்பிள். அடுத்தது பேராமீஷியம், அடுத்தது யூக்ளினா, அடுத்தது பிளாஸ்மோடியம், அடுத்தது டைஆட்டம். ஸோ இது எல்லாமே வந்து புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த 5 விஷயங்கள் மட்டும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 5 விஷயத்துலேருந்து தான் கொஷின்ஸும் கேட்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஸோ டீட்டெயில்டாக படிக்க முடியல அப்படின்னாலும் இந்த 5 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது எந்த வகையான செல்லை சார்ந்தது, இதோட பாடி ஆர்கனைசேஷன் யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா, செல்வால் இருக்குமா இருக்காதா, அடுத்தது மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படி இதில் நியூட்ரிஷன், அதாவது ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனா ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷனா, அடுத்தது இதுக்கான புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ டீட்டெயில்டாக நம்மளோட தியரி கிளாஸில் என்ன இருக்குன்னு நம்ம படிக்கலாம். புரோட்டிஸ்டா எல்லாமே என்ன சிங்கிள் செல்லுடுங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யூனிசெல்லுலார் யூகேரியட்டிக் உயிரினங்கள் எல்லாமே வந்து எதுக்கு கீழே வந்துடும், புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு கீழே வந்துடும். ஓகேவா, ஸோ யூனிசெல்லுலார் உயிரினமாக இருக்கணும். அந்த யூனிசெல்லும் எப்படி இருக்கணுமா, யூகேரியட்டிக் உயிரினமாக இருக்கணும், யூகேரியட்டிக்காக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு கீழே போட்டுருவோம். அடுத்தது இந்த புரோட்டிஸ்டா என்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கிரீக் வார்த்தை. அதாவது புரோட்டிஸ்டோஸ் எனப்படுகின்ற ஒரு கிரீக் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த புரோட்டிஸ்டா. கிரீக்கில் இந்த புரோட்டிஸ்டோஸ் என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, முதலில் அப்படின்றது மீனிங், வெரி ஃபஸ்ட். புரோட்டிஸ்டா என்ற சொல் கிரேக்க வார்த்தையான புரோட்டிஸ்டோஸ் என்பதில் இருந்து உருவானது. அதாவது முதல் என்பது இதன் அர்த்தம். ஓகே, புரோட்டிஸ்டோஸ் என்ற கிரீக் வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல். அதிலிருந்து தான் இந்த புரோட்டிஸ்டா எனப்படுகின்ற வார்த்தை வந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா, அடுத்தது இங்கே ஆர்கானிசம் எல்லாமே வந்து யூஸ்வலாக யூனிசெல்லுலார் ஆர்கானிசமாக இருக்கும். அண்ட் த செல் ஆஃப் திஸ் ஆர்கானிசம் கண்டெயின் நியூக்ளியஸ் which is bound to the organelle. நான் என்ன சொன்னேன், யூகேரியட்டிக் அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன இருக்கும், நியூக்ளியஸ் வந்து இருக்கும். அதே போல் வளர்ந்த செல் நுண்ணுறுப்புகள் வந்து இருக்கும். ஓகேவா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த உயிரினங்கள் பொதுவாக ஒரு செல் உயிரினம். ஓகே, ஒரு செல் உயிரினம். அந்த ஒரு செல்லும் என்ன இருக்கும், கண்டிப்பாக அந்த செல்லுலையும் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் என்பது இருக்கும், வளர்ந்த செல் நுண்ணுறுப்புகள் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது சம் ஆஃப் தென் even possess structures that aid locomotion like flagella or cilia. இவற்றில் சில அசைவுக்கு உதவும் அமைப்பை, அதாவது கசை இழை போன்ற, இங்கே வந்து மிஸ்டேக்காக இருக்குது, கசை இழை போன்ற
அமைப்பு அசைவுக்கு உதவும், அதாவது இவற்றில் சில அசைவுக்கு உதவும் கசையிழை போன்ற அமைப்பை கொண்டுள்ளன. அது இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளாஜெல்லா, இதுக்கு பேர் தான் ஃப்ளாஜெல்லான்னு சொல்லும். அதே போல் இதை சுற்றி இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக நாராக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் சிலியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டும் எதற்காக பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, மோஷன், அதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வதற்கு, அப்புறம் இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. பட் மெயினாக வந்து லோகோமோட்டரி ஆர்கனாக தான் இந்த ஃப்ளாஜெல்லாவும் சிலியாவும் செயல்படும். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் தெம், ஒரு சிலதில் தான் இந்த ஃப்ளாஜெல்லாவும் சிலியாவும் இருக்கும். ஃப்ளாஜெல்லா சிலியாவும் இல்லாமையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அமீபா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அமீபா என்பது ஒரு புரோட்டிஸ்டா கிங்டம் கீழே வரக்கூடிய ஒரு நுண்ணுயிரி தான். அதில் ஃப்ளாஜெல்லாவும் இருக்காது, சிலியாவும் இருக்காது. அதுக்கு பதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சூடோபோடியான்னு இருக்கும். அதை நம்ம படிக்கலாம். ஓகேவா, தீஸ் ஆர் யூஸ்வலி அக்வாட்டிக். இது மோஸ்ட்லி எங்கே தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் தாங்க, நீர்வாழ் உயிரினம் தான். ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா, அதாவது ஈரப்பதம் நிறைந்த மண்ணிலையோ இல்லை சாயில்லையோ, ஓகே, ஈரப்பதம் நிறைந்த இருக்கக்கூடிய ஏரியாஸ்லையும் இது வந்து காணப்படுகிறது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா புரோட்டிஸ்டா கிங்டம்க்கு கீழே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம் வந்து அக்வாட்டிக் தான். ஓகே, பெரும்பாலான புரோட்டிஸ்ட் இனங்கள் ஒரு செல் உயிரினங்கள் ஆகும். இருப்பினும் கெல்ப் போன்ற சில பல செல் புரோட்டிஸ்டுகளாக உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு கீழே இருக்கக்கூடிய பெரும்பாலான உயிரினங்கள் எல்லாமே வந்து ஒரு செல் உயிரினம் தான். இதுலேயும் எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. கெல்ப்புன்னு ஒரு உயிரினம் இருக்குங்க. கெல்ப்புன்னு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. இது புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான். பட் இது மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கெல்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுற மாதிரி, ஃபோட்டோ காட்டுற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கடல் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌனு க்ரீனிஷ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம கெல்ப்புன்னு சொல்கிறோம். ஓகேவா, இது மட்டும் புரோட்டிஸ்டா கிங்டமில் ஒரு எக்ஸப்ஷன். தே மே பி ஆட்டோட்ராஃபிக் அல்லது ஹெட்டிரோட்ராஃபிக். நான் என்ன சொன்னேன், நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனும் பாசிபிள் தான், ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷனும் பாசிபிள் தான். ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னா தனக்குத்தானே உணவை தயார் செய்து கொள்வது, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் முறையில் தனக்குத்தானே சன்லைட்டை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தனக்குத்தானே உணவை செய்து கொள்வது தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபிக்னு சொல்லுவோம். அடுத்தது ஹெட்டிரோட்ராஃபிக் அப்படின்னா தனக்கான உணவுக்காக மற்ற உயிரினத்தை, என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருளை சார்ந்திருப்பது தான் ஹெட்டிரோட்ராஃபிக். ஓகேவா, அடுத்தது புரோட்டிஸ்ட் எக்ஸிபிட் லோகோமோஷன் த்ரூ சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா. ஓகேவா, புரோட்டிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, புரோட்டிஸ்டா கிங்டம் கீழே இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து லோகோமோஷனுக்காக ஃப்ளாஜெல்லா மற்றும் சிலியா போன்ற அமைப்புகளை வந்து பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூ ஆர்கானிசம், அதாவது நான் என்ன சொன்னேன், ஒரு சில ஆர்கானிசத்துக்கு மட்டும்தான் ஃப்ளாஜெல்லா சிலியா போன்ற லோகோமோட்டரி ஆர்கன் வந்து இருக்கும். ஓகேவா, அசைவுக்கு பயன்படுகின்ற உறுப்புகள் வந்து இருக்கும். ஆனால் ஒரு சில புரோட்டிஸ்டில், அதாவது புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினத்தில் இந்த ஃப்ளாஜெல்லா சிலியாலாம் இருக்காது. அதுக்கு பதில் சூடோபோடியான்னு ஒன்று இருக்குங்க. அதாவது சூடோபோடியா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமீபா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அமீபாவுக்கு லோகோமோட்டரி ஆர்கனாக செயல்படுதுன்னு அப்படின்னா சூடோபோடியா, அந்த அமீபாவுடைய ஒரு பாடி பார்ட் தான் இந்த சூடோபோடியா. ஓகேவா, புரோட்டிஸ்டா உலகத்தை சேர்ந்த சில உயிரினங்கள் நகர்வதற்கு உதவும் சூடோபோடியாவை கொண்டுள்ளன. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமீபா. புரோட்டிஸ்டா ரீப்ரொடியூசர்ஸ் பை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மோஸ்ட்லி வந்து அதாவது பால்சாரா இனப்பெருக்கம் தான் இந்த புரோட்டிஸ்டா கிங்டமில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் நடைபெறும். ஒரு சில டைமில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புரோட்டிஸ்டா பால்சாரா இனப்பெருக்க முறை மிகவும் அரிதானது. பால் சார்ந்த இனப்பெருக்கம், இதுதான் பால்சாரா இனப்பெருக்கம். ஓகே, புரோட்டிஸ்டா பெரும்பாலும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் வந்து ரீப்ரொடியூஸ் வந்து பண்ணும். பால்சாரா இனப்பெருக்க முறையில் தான் வந்து இனப்பெருக்கம் பண்ணுது. ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஸில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர், ரொம்ப ரேரு.
எப்போ மட்டும்தான் நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த உயிரினங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது பாலின முறையில் வந்து இனப்பெருக்கம் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ எப்படி வந்து மொனிரா கிங்டமில் வந்து நம்ம 3 வகையாக பிரித்தோமோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்கே பாக்டீரியா, யூ பாக்டீரியா, சைனோபாக்டீரியன் 3 வகையாக பிரித்தோம். அதே போல் இந்த புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களையும் 4 சப் கிங்டமாக பிரிக்கிறோம். ஓகே, 5 சப் கிங்டமாக பிரிக்கிறோம். 5 துணை உலகமாக நம்ம பிரிக்கிறோம். ஓகே, ஒன்று வந்து புரோட்டோசோவா அல்லது புரோட்டோசோவான்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்லைம் மவுல்ஸு, பசை பூஞ்சனம்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டோஃபேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டைனோஃப்ளாஜிலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இரு கசை உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது யூக்ளினாய்ட்ஸ் இந்த மாதிரி 5 வகையாக நம்ம பிரிக்கிறோம். அதில் முதல்ல நம்ம புரோட்டோசோவான்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். புரோட்டோசோவான்ஸ் ஆல்ரெடி படித்ததான். புரோட்டோசோவான் வந்து யூனிசெல்லுலார் உயிரினம், ஹெட்டிரோட்ராஃபிக். ஓகே, மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஹெட்டிரோட்ராஃபிக், ஒரு சிலது வந்து ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹெட்டிரோட்ராஃபிக் அப்படின்னா உணவுக்காக மற்ற உயிரினத்தை, மற்ற என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினத்தை வந்து சார்ந்திருப்பது தான் ஹெட்டிரோட்ராஃபிக். ஸோ புரோட்டோசோவான்ஸ் எல்லாமே வந்து ஹெட்டிரோட்ராஃபிக்காகவும், பேராசைட் அப்படின்னா ஒட்டுண்ணிகளாகவும் வாழக்கூடியது. அடுத்தது மோஸ்ட் ஆஃப் த மெம்பர் டு நாட் ஹாவ் ப்ரீ டிஃபைன்டு ஷேப்பு. இந்த புரோட்டோசோவான்ஸில் இருக்கக்கூடிய பல உயிரினங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஷேப் வந்து கிடையாது. அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபைன்டான ஷேப் வந்து கிடையவே கிடையாது. ஓகேவா? ப்ரீ டிஃபைன்ட் ஷேப் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமீபா கேன் சேஞ்ச் இட் ஷேப் இன்டெஃபினெட்லி, பட் அ பேராமிஷம் ஹேஸ் அ டிஃபினட் ஷேப். அதாவது அமீபா இருக்குது பார்த்தீங்களா, அமீபா வந்து தன்னோட ஷேப்பை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் பேராமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, பேராமிஷத்துக்கு ஒரு டிஃபினட் ஷேப் இருக்குது. பார்க்குறதுக்கு செப்பல் மாதிரி இருக்கும், செப்பல் ஷேப்பில் இருக்கக்கூடியது. அதுக்கு வந்து ஒரு டெஃபினட்டான ஷேப் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது மோஸ்ட் வெல் நோன் எக்ஸாம்பிள் ஆஃப் புரோட்டோசோவான்ஸ் ஆர் அமீபா, பேராமிஷியம், யூக்ளினா, அடுத்தது பிளாஸ்மோடியம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவான்ஸோடைய மிகச்சிறந்த எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு கீழே வரக்கூடிய ஒரு உயிரினம் தான். அந்த புரோட்டிஸ்டா கிங்டமில் இருக்கக்கூடிய உயிரினத்தை நம்ம 5ஆக பிரிக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவான்ஸு, அடுத்தது வந்து என்ன பார்த்தோம், புரோட்டோசோவான்ஸு, ஸ்லைம் மவுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிரைசோஃபைட்ஸு, டைனோஃப்ளாஜிலேட்ஸு, யூக்ளினாய்ட்ஸ்னு இந்த மாதிரி 5ஆக பிரிக்கிறோம். அதில் அந்த புரோட்டோசோவான்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அமீபா, பேராமிஷியம், யூக்ளினா, பிளாஸ்மோடியம் இது எல்லாமே வந்து புரோட்டோசோவான்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது அன்லைக் அதர் மெம்பர் ஆஃப் திஸ் குரூப், யூக்ளினா இஸ் ஃப்ரீ லிவிங் புரோட்டோசோவான். அதாவது என்ன சொல்கிறோன்னா, இந்த குழுவின் மற்ற உயிரினங்களைப் போல இல்லாமல் யூக்ளினா ஒரு சுதந்திரமாக வாழும் புரோட்டோசோவான் ஆகும். இவை குளோரோஃபில்லை கொண்டுள்ளது. அதாவது ஒரு தனித்துவமாக மற்ற உயிரினத்தை கம்பேர் பண்ணும்போது யூக்ளினா வந்து ஒரு தனித்துவமான ஒரு உயிரினம் புரோட்டிஸ்டா கிங்டமில் இருக்குது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உணவை அதாவது இது வந்து ஒரு ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனை வந்து சார்ந்தது. ஓகேவா? அதாவது என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா இவை குளோரோஃபில்லை கொண்டுள்ள, குளோரோஃபில்னாலே என்ன, ஃபோட்டோசிந்தசிஸுக்கு தேவைப்படும் ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான பிக்மெண்ட் தான் இந்த குளோரோஃபில். ஓகேவா? தனக்கான உணவை தானே தயார் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எது இந்த யூக்ளினா மட்டும். அகைன் வந்து இந்த புரோட்டோசோவான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 4ஆக நம்ம பிரிக்கிறோம். சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அமீபாய்டு புரோட்டோசோவான்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து அமீபா, பேர்லேயே இருக்குது. அடுத்தது வந்து ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவான், பேர்லேயே இருக்குது. ஃப்ளாஜிலேட்டட் அப்படின்னா ஃப்ளாஜிலாவை கொண்டுள்ள புரோட்டோசோவான். அடுத்தது சிலியேட்டட் புரோட்டோசோவான், பேர்லேயே இருக்குது. சிலியாவை கொண்டு, அதாவது சிலியானா ஒரு லோகோமோட்ரி ஆர்கன். எப்படி வந்து கசையிழை வந்து ஒரு லோகோமோட்ரி ஆர்கனாக இருக்கோ அதே போல் சிலியா என்பது இதுதான் சிலியா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெளிப்புற அமைப்பில் வந்து ஒரு மாதிரி நாராக இருக்கும். இதுக்கு பேர் தான் சிலியான்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்போரோசோவான்ஸு. ஓகேவா? ஸ்போரோசோவான்ஸ் அதாவது ஸ்போர்ஸை பயன்படுத்தி அதாவது ஸ்போர்ஸ்னால் ரீப்ரொடக்ஷனுக்கு பயன்படக்கூடிய ஒரு செல் தான் வந்து ஸ்போர். ஓகே, அந்த ஸ்போர்ஸை பயன்படக்கூடியது
ஸ்போரோசோவான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், அமீபாய்டு புரோட்டோசோவான் மோஸ்ட்லி எங்கே இருக்கும்? வாட்டர் பாடிஸில் இருக்கும். எதர் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் சாலின் வாட்டர், அதாவது நன்னீர்லேயும் உப்பு நீர்லேயும் வாழக்கூடியது தான் இந்த அமீபாய்டு புரோட்டோசோவான். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து அமீபா தான். நான் ஆல்ரெடி சொன்னேன், அமீபாவுக்கு வந்து ஃப்ளாஜலாவோ சிலியாவோ இருக்காது. அது வந்து என்ன வச்சுருக்கோம்? சூடோபோடியா வந்து வச்சுருக்கோம். சூடோபோடியா அப்படின்னா பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்களா? இதுதான் சூடோபோடியா. ஸோ இதுதான் சூடோபோடியா. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமீபா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வதற்கும் தன்னோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணுவதற்கும் வெளியில் இருந்து உணவை வந்து ட்ராப் பண்ணி விழுங்குவதற்கும் இந்த சூடோபோடியா வந்து பயன்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இவற்றில் கேட்பாங்க, கீழ்கண்டவற்றில் எந்த உயிரினங்கள் சூடோபோடியாவை பயன்படுத்தி நகரக்கூடியது, இல்லை எந்த உயிரினத்துக்கு வந்து சூடோபோடியா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இல்லை கீழ்கண்டவற்றில் சூடோபோடியாவின் ஃபங்க்ஷன் என்ன இருக்கணும்னு கேட்கலாம். ஓகே, சூடோபோடியா வந்து பொய்ப்பாதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. வடிவத்தை மாற்றுவதற்கும் உணவை பிடித்து விழுங்குவதற்கும் இது வந்து உதவுகிறது. அடுத்தது நகர்வதற்கு, அமீபா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வதற்கும் இந்த சூடோபோடியா வந்து பயன்படுகிறது. அடுத்தது ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவான், கசை இழை பெற்ற புரோட்டோசோவான். நேமிலே இருக்குங்க, ஃப்ளாஜிலா இருக்குது அப்படின்னா, அதாவது புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு எந்த உயிரினத்துக்கு ஃப்ளாஜிலா இருக்கோ அதை தான் நம்ம ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? பெயரிலே குறிப்பிடுவது போல இந்த குழுவில் உள்ள உயிரினங்கள் கசை இழையை பெற்றுள்ளது. மேலும் இவை சுதந்திரமாக வாழக்கூடிய மற்றும் ஒட்டுண்ணிகளாக இருக்கலாம். சுதந்திரமாக வாழக்கூடியது அப்படின்னாலே ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரீ லிவிங் அப்படின்னாலே தனக்கான உணவை தானே தயார் செய்ய ஆட்டோட்ராஃபிக்காக இருக்குது. ஒரு சிலது வந்து ஆட்டோட்ராஃபிக்கு. ஓகேவா? ஸோ யூக்ளினா எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவானுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூக்ளினா. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து ஒரு ஃப்ரீ லிவிங் அப்படின்னா ஆஸ் வெல் அஸ் பேராசைட்டிக்காகவும் இருக்கலாம். ஃப்ரீ லிவிங் அப்படின்னா தனக்குத்தானே உணவை தயார் செய்து கொள்வது. ஓகேவா? அப்புறம் ஏன் சார் பேராசைட்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒட்டுண்ணியாக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, காலையில் டைமில் இப்போ சூரிய ஒளியும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும் போது மட்டும்தான் இது வந்து என்ன பண்ணும்? ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தனக்குத்தானே உணவை வந்து தயார் செய்து கொள்ளும். ஆட்டோட்ராஃபிக்கை ஆக்ட் பண்ணும். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி இல்லாத டைமில் இது வந்து மற்ற உயிரினத்து மேலே தான் வந்து ஒட்டுண்ணியாக வாழ்ந்து தனக்கான உணவை வந்து எடுத்துக்கும். அதனால தான் இது வந்து ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் பேராசிட்டிக்காகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது சிலியேட்டட் புரோட்டோசோவான் அப்படின்னா சிலியா இருக்குங்க. சிம்பிள், பேர்லேயே இதுக்கும் பேர்லேயே இருக்குது. ஃப்ளாஜிலா இருந்தது அப்படின்னா அது வந்து ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவான். எக்ஸாம்பிள் யூக்ளினாக்கு தான் என்ன இருக்கும்? ஃப்ளாஜிலா வந்து இருக்கும், கசை இழை வந்து இருக்கும். அதே போல் சிலியேட்டட் புரோட்டோசோவான் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து பேராமீஷியத்துக்கு தான் என்ன இருக்கும்? சிலியா அது இருக்குது பார்த்தீங்களா, வெளிப்புற அமையில் நாராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பாருங்கள், வெளிப்புற அமையில் நாராக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் சிலியான்னு சொன்னோம். ஓகே, இந்த சிலியாவை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? சிலியேட்டட் புரோட்டோசோவான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் தே ஆர் ஆல்வேஸ் அக்வாட்டிக், நீரில் வாழக்கூடிய உயிரினம் தான். எக்ஸாம்பிள் வந்து பேராமீஷியம். இந்த சிலியா எதற்காக உதவுகிறது? லோகோமோஷன் ஆஸ் வெல் அஸ் நியூட்ரிஷன். ரெண்டுமே வந்து ஃப்ளாஜிலாவும் சரி, சூடோபோடியாவும் சரி, அடுத்தது இந்த சிலியாவும் சரி, ஃப்ளாஜிலாவும் சரி, ஓகே, லோகோமோஷனுக்கும் உதவும் ஆஸ் வெல் அஸ் நியூட்ரிஷனுக்கும் இது வந்து கம்பல்சரி. வெளியில் இருக்கக்கூடிய உணவை வந்து ட்ராப் பண்ணி விழுங்குவதற்கு இந்த சிலியா வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பேராமீஷியம். அடுத்தது ஸ்போரோசோவான்ஸ். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம். ஓகே, தீஸ் ஆர்கானிசம் ஸோ கால்டு பிகாஸ் எதனால் இதை வந்து ஸ்போரோசோவான்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தேர் லைஃப் சைக்கிள் ஹேஸ் எ ஸ்போர் லைக் ஸ்டேஜ். அதாவது ஸ்போர் அப்படின்னா இனப்பெருக்கத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு செல் தாங்க இந்த ஸ்போர்னு சொல்லும். ஓகே, ஸ்போர் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ ஸ்போர் மூலமாக ரீப்ரொடியூஸ் ஆகி மற்ற உயிரினத்தில் ஒட்டி ஓகே இனப்பெருக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஒட்டுண்ணி. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஒட்டுண்ணி, மலேரியல் பேராசைட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மலேரியல் பேராசைட், பிளாஸ்மோடியம். ஓகேவா? ஸோ மலேரியா ஒட்டுண்ணியை மலேரியாவை வர வைக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி எது பார்த்தா பிளாஸ்மோடியம் தான். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்லைம் மோட்ஸ். இப்போ வந்து புரோட்டோசோவான்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்தாச்சு. அதில் வந்து ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவான், அடுத்தது ஸ்போரோசோவான்ஸ், அடுத்தது சிலியேட்டட் புரோட்டோசோவான்ஸ், அதுக்கப்புறம் அமீபாய்டு புரோட்டோசோவான்லாம் படித்தோம். இப்போ அடுத்தது இந்த புரோட்டிஸ்டா கிங்டமில் இருக்கக்கூடிய அடுத்த சப் கிங்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் மவுல்ஸ், பசை பூஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பசை பூஞ்சனம் சாருண்ணி ஆகும். சாருண்ணி அப்படின்னா சிம்பிளுங்க,
இறந்து போன, அதாவது ஒரு உயிரினம் வந்து இறந்து போயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்டீரியாவோ மற்ற வேற ஒரு உயிரினங்களோ இறந்து போச்சு அப்படின்னா அந்த உயிரினத்தில் இருந்து உணவை வந்து எடுத்துக்கொள்வது என்ன பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். இவை இறந்த மற்றும் அழுகும் உடலில் இருந்து உணவை எடுத்துக்கொள்கிறது. தீஸ் ஆர் டைனி ஆர்கானிசம் தட் ஹாவ் மெனி நியூக்ளியம். அதாவது இது வந்து சிங்கிள் நியூக்ளியம் இருக்கும், மெனி நியூக்ளியம் இருக்கும். தங்க பாருங்கள், இதெல்லாம் நியூக்ளியே தான், இதெல்லாம் வந்து நியூக்ளியஸ் தான். ஓகேவா? ஒற்றை நியூக்ளியஸும் இருக்கும், பல்வேறு நியூக்ளியஸும். நியூக்ளியே அப்படின்னா பல்வேறு கணக்கில் நியூக்ளியஸ் இருந்தால் அதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லும். ஓகேவா? இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள் நியூக்ளியா இருக்கும்போது அமீபாவாகவும் அடுத்தது பல நியூக்ளியஸ் இருக்கும்போது இது ஒரு பேராமீஷியமாகவும் செயல்படும். ஓகே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். ஓகேவா? ஒரு சில தட்ப வெப்ப நிலையில் தே ஃபார்ம் அண்ட் அக்ரிகேஷன், அதாவது நிறைய கூட்டு சேர்ந்து பொருத்தமான சூழ்நிலை இவை பிளாஸ்மோடியம் எனப்படும் ஒரு தொகுப்பை உருவாக்குகின்றது. அவை பல அடிகளில் வளர்ந்து பரவக்கூடும். ஓகேவா? அதாவது பல அடி, அதாவது ஸ்டெப்பாக எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பிளாஸ்மோடியமாகவும், ஓகேவா, ஒரு பேராமீஷியமாகவும், சிங்கிளாக இருக்கும்போது ஒரு அமீபாகவும் வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது கிரைசோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்ன, முதல்ல பேர், அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டை ஆட்டம் அண்டு கோல்டன் ஆல்கே. ஓகே, இது ரெண்டும் தான் இந்த கிரைசோஃபைட்ஸுக்கு மிக முக்கியமான உதாரணம். ஓகேவா? இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் மெரைன் என்விரான்மெண்ட். கடல் தண்ணியிலையும் இருக்கும், நன்னீர்லேயும் இது வந்து காணப்படுகிறது. இந்த டை ஆட்டமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னேன், செல்வால் வந்து இருக்குங்க. ஓகே, செல்வால் இருக்கக்கூடிய புரோட்டிஸ்டா கிங்டமில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த டை ஆட்டம். ஓகேவா? தே ஆர் மைக்ரோஸ்கோபிக். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னால மைக்ரோஸ்கோபிக் தான். ஓகேவா? ஃப்ளோட் பேசிவ்லி இந்த வாட்டர் ஃப்ளோஸ். அதாவது வாட்டர் ஃப்ளோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ போகக்கூடிய வாட்டரில், அதாவது வாட்டர் ஃப்ளோஸ் நீர் ஊற்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் மிதந்துக்கிட்டே போகக்கூடியது தான் இந்த கிரைசோஃபைட்ஸு. ஓகேவா? அடுத்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த உயிரினங்கள் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்குது. இவற்றில் பெரும்பாலும் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியவை. ஓகேவா? அடுத்தது இந்த இரு கூற்று நுண்பாசி செல் சுவர்கள், அதாவது இந்த டை ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டை ஆட்டமுடைய செல் சுவர்கள் இரண்டு மெல்லிய ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும் ஓடுகளால் உருவாக்கப்படுகிறது. ஓகேவா? அதாவது ரெண்டு லேயரால் உருவாக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. இவை ஒரு சோப்பு பெட்டியில் உள்ளதை போல் ஒன்றோடு ஒன்று பொருந்துகின்றன. இப்போ ஒரு சோப்பு பெட்டி வந்து எப்படி பொருந்தும்? ஓகேவா? ஸோ லாக் அண்ட் கீ மாதிரி. ஓகே, அந்த மாதிரி இந்த ரெண்டு லேயரும் வந்து ஒன்றோடு ஒன்றாக பொருந்தி இருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த வால்ஸ் ஆர் எம்படட் வித் சிலிக்கா. செல்களின் சுவர்கள் சிலிக்காவால் பதிக்கப்பட்டுள்ளன. இதனால் சுவர்கள் அழிக்க முடியாத நிலையை அடைகிறது. ஓகே, செல்வால் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அந்த செல்வால் வந்து எதனால் மேட் பண்ணப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா சிலிக்காவால் மேட் பண்ணப்பட்டிருக்கும். யாருக்கு பார்த்தீங்கன்னா டை ஆட்டம் என்பது ஒரு புரோட்டிஸ்டா கிங்டமில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. ஓகே, இவ்வாறு இரு கூற்று நுண்பாசிகள் அந்த டை ஆட்டம் தங்களுடைய வாழ்விடத்தில் அதிக அளவு செல் சுவர் படிவுகளை விட்டு செல்கின்றன. வாழ்ந்துட்டு செல் சுவர் படிவுகளை வந்து அந்த இடத்துல விட்டு செல்லிடும். இவை பில்லியன் கணக்கான ஆண்டுகளில் குவிந்து காணப்படுவதை புதைப்படிவ பாசி நிலம், அதாவது டை அட்டாமேஷியஸ் ஏர்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், புதைப்படிவ பாசி நிலம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஓகேவா? ஓகே, டை ஆட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர் இன் த ஓஷன். எதனால் இந்த சீஃப் ப்ரொடியூசர் இந்த ஓஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி தனக்குத்தானே உணவை எடுத்துக்கிட்டு கடலில் வந்து ஒரு உணவு போன்ற ஒரு வெப்பை வந்து உருவாக்குங்க. இது வந்து மற்ற உயிரினங்களுக்கு வந்து உணவாக வந்து அமைகிறது. அதனால தான் இது வந்து பெருங்கடல்களுடைய முதன்மை ப்ரொடியூசர், அதாவது என்ன சொல்கிறாங்க, முதன்மையான உற்பத்தியாளர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஓகேவா? அடுத்தது டைனோஃப்ளாஜிலேட்ஸ், இரு கசை உயிரி. ஓகேவா? பேர்லேயே இருக்குது டைனோஃப்ளாஜ், இரு கசை உயிரி அப்படின்னா ரெண்டு ஃப்ளாஜிலா வந்து இருக்கும். ஓகே, தீஸ் ஆர்கானிசம் ஆர் மோஸ்ட்லி மெரைன் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக். இந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து மெரைனில், அதாவது கடலில் தான் இருக்கும், கடல் சார் உயிரினமாக தான் இருக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகேவா? தே அப்பியர் எல்லோ, க்ரீன், ப்ளூ, ப்ரௌன், ரெட் டிபெண்டிங் ஆன் த மெயின் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் த செல்.
அந்த செல்லில் என்ன மாதிரியான பிக்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட கலரை வந்து உருவாக்கிக்கும். எல்லோவில் இருக்குது, க்ரீனில் இருக்குது, ப்ரௌனில் இருக்குது, ப்ளூவில் இருக்குது, ரெட்டில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது செல் சுவரின் வெளிப்புற மேற்பரப்பில் கடினமான செல்லுலோஸ் தட்டுகள் உள்ளன. அப்போ டைனோஃப்ளாஜிலேட்ஸ்லையும் என்ன இருக்கும்? ஃப்ளாஜிலேட்ஸ்லையும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா செல்வால் வந்து இருக்கும். அந்த செல்வால் வந்து எதனால் மேட் பண்ணப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா கடினமான செல்லுலோஸ் தட்டுகள் உள்ளன. செல்லுலோஸால் உருவாக்கப்பட்டிருக்கும். மோஸ்ட் ஆஃப் தெம் ஹாவ் 2 ஃப்ளாஜெல்லா. ஓகே, இவற்றில் பெரும்பாலும் 2 கசை இழைகளை கொண்டிருக்கும். ஓகே, 2 கசை இழைகளை வந்து கொண்டிருக்கும். ஓகேவா? ஸோ ரெட் டைனோஃப்ளாஜிலேட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து கோனியாலக்ஸ் undergo such rapid multiplication that make the sea appear red. அதாவது சிகப்பு இரு கசை உயிரிகள். எடுத்துக்காட்டு சிகப்பு இரு கசை உயிரிகள். அதாவது ரெட் டைனோஃப்ளாஜிலேட்ஸுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோனியாலக்ஸ். ஓகேவா? இவை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா விரைவான பெருக்கத்திற்கு உட்படுகின்றன. எனவே இவை கடலை சிவப்பு அலைகளாக காட்டுகின்றன. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரேப்பிட் மல்டிப்ளிகேஷனில் வந்து பெருகி கடல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அலை அடிக்கும்போது வந்து சிகப்பாக இருக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோனியாலக்ஸ். இது வந்து ஒரு ரெட் டைனோஃப்ளாஜிலேட்ஸ். அடுத்தது toxin released by such a large number may even kill other marine organism such as fishes. சில டைம் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாக்ஸின் நச்சுத்தன்மையை வந்து வெளிப்படுத்தும். அதிக அளவில் வந்து வெளிப்படுத்தும். இந்த டைனோஃப்ளாஜிலேட்ஸ் வந்து சில சமயம் வந்து கடலில் வந்து அதிக அளவில் நச்சுத்தன்மையை வெளிப்படுத்துறதுனால அங்கே இருக்கக்கூடிய மெரைன் ஆர்கானிசம் லைக் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ஸோ கடல்வாழ் உயிரினங்கள் வந்து இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கடைசி சப்கிங்டம் என்ன பார்த்தா யூக்ளினாய்டு. Majority of them are freshwater organisms found in the stagnant water. அதாவது இவற்றில் பெரும்பாலானவை தேங்கி நிற்கும் நீரில் காணப்படும் நன்னீர் உயிரினங்கள் ஆகும். ஓகேவா? ஸோ தேங்கி நிற்கக்கூடிய நன்னீரில் காணப்படும் உயிரினங்கள் தான் வந்து இந்த யூக்ளினாய்ட்ஸு. ஓகேவா? செல் சுவருக்கு பதிலாக இவை பெல்லிக் எனப்படும் புரதச்சத்து நிறைந்த அடுக்குகளை கொண்டுள்ளன. இதுவும் வந்து ஒரு செல்வால் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் செல்வாலுக்கு பதிலாக புரோட்டீன் ரிச் லேயர் கால்டு பெலிக்கல். ஓகே, பெலிக் எனப்படும் புரதச்சத்து நிறைந்த அடுக்குகளை கொண்டுள்ளன. இது அவற்றின் உடலுக்கு நெகிழும் தன்மையை தருகிறது. நெகிழும் தன்மைனா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, வளைந்து நெளிந்து போகக்கூடிய தன்மையை வந்து இந்த பெலிக்கல் வந்து கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது தே ஹாவ் அ 2 ஃப்ளாஜிலா. ஒன்று வந்து ஷார்ட்டான ஃப்ளாஜிலா, இன்னொன்று லாங் ஃப்ளாஜிலா. இவை குறுகிய மற்றும் நீளமான 2 கசை இழைகளை கொண்டுள்ளன. சூரிய ஒளியின் முன்னிலையில் இவை ஒளி சேர்க்கையாக இருந்தாலும் சூரிய ஒளியை இழக்கும்போது உணவிற்கு பிற சிறிய உயிரினங்களை சார்ந்து இருப்பதன் மூலம் இவை பிற உண்ணிகள் போல் செயல்படுகின்றன. நான் ஆல்ரெடி சொன்னால் யூக்ளினா தான் இதுக்கு சரி. யூக்ளினாய்டுக்கு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா தான். ஓகேவா? ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் நடக்கக்கூடிய புரோட்டிஸ்டா கிங்டமில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த யூக்ளினா. பகல் டைமில் சூரிய ஒளியை பயன்படுத்தி யூக்ளினா தனக்குத்தானே உணவு வந்து தயார் செய்துக்கும். இரவு நேரங்களில் சூரிய ஒளி இல்லாதப்ப என்ன பண்ணும்? ஒட்டுண்ணியாகவும் இல்லை பிற உயிரினங்களை சார்ந்த உணவுக்காக பிற உயிரினங்களை வந்து சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது யூக்ளினாய்டுகளின் நிறமிகள் நன்கு வளர்ச்சியடைந்த தாவரங்களில் இருக்கும் நிறமிகளைப் போலவே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பிளான்ட்டில், அதாவது வெல் டெவலப்டு பிளான்ட்ஸில் பிக்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோஃபில் என்பது ஒரு பிக்மெண்ட்ஸ், அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு பயன்படும் பிளான்ட்டில். அந்த மாதிரி நன்கு வளர்ந்த பிக்மெண்ட்டை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த யூக்ளினாய்ட்ஸ். ஓகேவா? நான் சொன்னது எல்லாமே ரொம்ப டெப்த்தான கண்டென்ட்டு தான். உங்களால் எல்லாமே படிக்க முடியல அப்படின்னாலும் இதோட உங்களுக்கு என்ன முடிஞ்சு போச்சு? புரோட்டிஸ்டா கிங்டம் வந்து முடிஞ்சு போச்சு. நான் சொன்ன எல்லா விஷயங்களும் படிக்க முடியல அப்படின்னாலும் இந்த விஷயங்களை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான பாடி ஆர்கனைசேஷன் இருக்கும்? ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான செல் ஆர்கனைசேஷன், இது வந்து ஒரு யூகேரியட்ஸு,
இது வந்து என்ன மாதிரியான பாடி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் அமைப்பை கொண்டு இருக்கும். செல்வால் இருக்குமா, ஒரு சிலதில் செல்வால் இருக்கும், ஒரு சிலதில் செல்வால் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமீபா, பேராமீஷியம், இதிலெல்லாம் என்ன இருக்காது, செல்வால் வந்து இருக்காது. பிளாஸ்மோடியம் இதிலெல்லாம் செல்வால் வந்து இருக்காது. அதுவே வந்து நீங்கள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா டைனோஃப்ளாஜிலேட்ஸு, ஓகேவா. அடுத்தது வந்து டைஆட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து செல்வால் என்பது இருக்கும். அடுத்தது மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனும் இருக்குது, ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூக்ளினா பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே உணவை வந்து தயார் செய்து கொள்ளும், ஓகேவா. ஸோ அதே போல் வந்து அமீபா, பேராமிஷியம்லாம் பார்த்தீங்கன்னா உணவு வந்து மற்ற உயிரினங்கள் மூலமாக சார்ந்து இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த விஷயம். அடுத்தது இந்த எக்ஸாம்பிள்லாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அமீபா, பேராமிஷியம், யூக்ளினா, பிளாஸ்மோடியம், டைஆட்டம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா. இந்த பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதுமானது. டைம் இருந்ததுன்னா நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் டெப்த்தாக ஒன் டைம் வந்து வாசித்து விட்டு போங்க, ஓகே. கொஷின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சீஃப் ப்ரொடியூசர், ஓகேவா. சீஃப் ப்ரொடியூசர் என்று அழைக்கக்கூடிய நுண்ணுயிரி எதுன்னு கேட்பாங்க. நம்ம என்ன படித்தோம், சீஃப் ப்ரொடியூசர்னால் எது, இங்கே படித்தோம் பாருங்கள். டைஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா. டைஆட்டம் என்பது ஒரு சீஃப் ப்ரொடியூசர், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஹிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். வேணும்னா படிச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா நான் சொன்ன அந்த பேசிக்கான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஓகே ஃபைன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், ப்ளஸ் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணி விட்டுக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு உண்மையாக உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்பவே கேவலமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோஸ் வந்து போடுறோம். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம கண்டென்ட்டாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புக்கை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், ஓகே. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி